வணக்கம். என் பெயர் வளர்மதி. ஐடிஎஸ்ஸில் குரல் படிக்கும் மாணவி. இங்கு 4வது கோர்ஸாக வெல்த் மேனேஜ்மெண்ட் செல்வங்கள் சேர்க்கும் தலைப்பில் குரல் படிச்சிருக்கேன். இதில் முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள், பயிற்சியால் சேர்க்கும் செல்வங்கள், நட்பால் சேர்க்கும் செல்வங்கள், மனப்பக்குவத்தால் சேர்க்கும் செல்வம் மற்றும் தலைமுறையினரால் சேர்க்கும் செல்வம் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். அதில் முயற்சின்னு பார்க்கும் பொழுது பொருட்செல்வம், கல்வி செல்வம், அறிவு செல்வம், பயிற்சியால் சேர்க்கும் செல்வங்கள் அப்படின்னும் பொழுது இந்த உடல்நல செல்வமும் கேள்வி செல்வமும் வருதுங்க. நட்பால் சேர்க்கும் செல்வங்கள் அப்படின்னும் பொழுது நல் ஒழுக்கம் மற்றும் வலிமை செல்வம் கவரும். மனப்பக்குவத்தால் சேர்க்கும் செல்வம் நமது இந்த புகழ், பெருமை, அரசெல்வம் மற்றும் அருள் செல்வம் பற்றிய ஒரு புரிதல் இங்கே கிடைச்சது. இறுதியா இந்த தலைமுறையினரால் காக்கும் செல்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்கள் செல்வமும் நுகர்ச்சி என்ற தலைப்பில் பார்த்தோம். இங்கே ஆரம்பத்துலேருந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பொருள் செல்வம் அப்படின்றது விடாமுயற்சியால் கிடைக்கின்ற ஒரு செல்வமாகவும், கல்வி செல்வம் அப்படின்றது வெறும் இந்த டெக்னாலஜிக்கல் படிப்பு மட்டும் இல்லாமல் இலங்கு நூல் கல்வி மூலயமா எப்படி நம்ம முன்னேற முடியும், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இலங்கு நூல் கல்வின்ற புரிதல் இங்கே கிடைக்குது. எவ்வளவுதான் மேலே படித்து போனாலும் நம்ம அந்த நிலை மாறாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், கீழ் பிறப்பில் பிறந்தாலும் கல்வி மட்டும் இருந்ததுன்னா அது நம்மளை மேல் பிறப்புக்கு உயர்த்தக்கூடிய தன்மை உடையது இந்த கல்வி செல்வம். உடல் செல்வம், உடல்நல செல்வம் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் உணவு பழக்க முறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அறிவு செல்வம் மெய் உணர்தல். இந்த கேள்வி செல்வம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய இந்த பிறப்புக்கான பயன் என்ன, இந்த வீடு பேர் பெறது எப்படி, அந்த மாதிரி நம்மளுடைய பிறப்புக்கான பயன் என்னன்ற மாதிரி ஒரு தெளிவான பார்வை அங்கே கிடைச்சது. நட்பால் அப்படின்னும் பொழுது நல் ஒழுக்கம் இல்லைனா என்றைக்குமே அது இடுமையில் தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குறளும் இங்கே வலியுறுத்துது. மற்றபடி இந்த இந்த பெருமை செல்வம், அரசெல்வம், அருள் செல்வம் இவை எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையவை. எல்லாமே நம்மளுடைய வினைப்பயனை ஒன்று தான் வரும். நமக்கு இறையருளும் வேணும். இதை ஒவ்வொன்றா அனுபவிக்கும் பொழுது நம்மளுடைய வினைப்பயன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியும், எந்த நிலையிலுமே நம்ம பெருமிதம் கொள்ளக்கூடாது. ஒரு விஷயத்தில் நம்ம பெருமை அடைஞ்சிட்டோம்னா அந்த பெருமிதம் கொள்ளாமல் அடுத்தடுத்து கடந்து சென்றால் நம்மளுடைய இலக்கானது இன்னும் நிறைய வெற்றிகளை நம்ம காண முடியும், செல்வங்களை பெருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கடைசியாக பார்க்கும் பொழுது இந்த இது எல்லாமே செல்வங்கள் கிடைச்சாலும் அதை அனுபவிக்கணும் அப்படின்ற பொழுது அந்த இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே அனுபவிக்க முடியும். கிடைக்கிறதும் சரி, கிடைக்காம போகிறதும் சரி, எல்லாமே ஊழுடைய காரணம். அது எல்லாமே நம்ம முன்னாடி பண்ணி வச்சிருக்க அந்த வினை பயன் இறையருள் எல்லாமே கலந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கோர்வையாக இது அப்படியே கனெக்டிவிட்டியாக வருதுங்க. இந்த வாய்ப்பை தந்து இந்த குரலுக்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்த ஐயா தங்கமணி அவர்களுக்கும் தெய்வ திருக்குறளுக்கும் என்னுடைய பணிமார்ந்த வணக்கம்.